தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 22/3/2016 செவ்வாய்க்கிழமை பூரம் நட்சத்திரம் மாலை 4:47 வரை, பிறகு உத்தரம் நட்சத்திரம். இன்றைக்கு பௌர்ணமி விரதம். இன்றைக்கு கிரிவலம் வந்தால் கீர்த்தி கிடைக்கும், மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும். எங்கள் பகுதியிலே செட்டிநாட்டு பகுதியிலே உள்ள பிரபலமான மலைகளை 227வது மாதமாக நாங்கள் சுற்றி வரப்போகின்றோம். என்னுடைய தலைமையிலே 227 மாதங்களாக அங்குள்ள மலைகளையெல்லாம் நாங்கள் சுற்றி வருகின்றோம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றார்கள். இரவு நேரத்திலே நாம் சுற்றுகின்ற பொழுதுதான் அதற்கு முழுமையான பலன் கிடைக்கும். சித்தர்களும் ஞானிகளும் இரவு 12 மணிக்கு மேல் வானத்திலே வட்டமிடுவார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே வலம் வந்து ஆலயங்களில் வழிபாடு செய்ய வேண்டும். அப்பொழுது நீங்கள் எதை நினைத்துக் கொள்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுவாம். எனவே இன்றைக்கு நீங்கள் ஒரு முறை முருகா என்று சொன்னால் 1000 முறை சொல்லியதற்கு சமம். ஒரு முறை நமச்சிவாய என்று சொன்னால் 1000 முறை சொல்லியதற்கு சமம். இறை நாமங்களை உச்சரிக்க வேண்டும். எதிர்மறை கருத்துக்களை எல்லாம் பேசக்கூடாது. நல்ல கருத்துக்களை பேசினால் இன்றைக்கு அது நடைபெறும் என்று சொல்லி நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 3 நாட்களுக்கு முன்னதாக என்ன தானம் கொடுத்தால் எடுத்த காரியம் நிறைவேறும் என்று சொன்னேன். கண் தானம், இரத்த தானம், அன்னதானம், சொர்ணதானம், பூதானம், கோதானம் என்று எத்தனையோ தானங்கள் இருக்கின்றன. இப்பொழுது கண் தானம் கொடுப்பதற்கெல்லாம் பலர் முன்வருகிறார்கள். இருந்தாலும் நிதானம் நம் வாழ்க்கையில் இருந்தால்தான் நிம்மதி கிடைக்கும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு என்ன திசை நடக்கிறதோ அதற்கென்று ஒரு தானியத்தை ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த தானியத்தை நீங்கள் எடுத்து தானமாக கொடுத்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். கோதுமையோ சூரியருக்கு, குளிர் அரிசி சந்திரருக்கு, துவரையோ செவ்வாய்க்கு, துணை பயறு புதனுக்கு, கொண்டை கடலையதும் குருவுக்கு, முச்சையதோ பொன்விளங்கும் சுக்கிரனை போற்றி வணங்குதற்கு, ஏழ்தானம் சனிக்கு, ராகுவுக்கு கருப்பு உளுந்து, கொள்தானம் கேதுவிற்கு கொடுத்தாலே நலம் கிடைக்கும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒருவருக்கு ஜாதகத்திலே சூரிய திசை நடக்கிறது, சூரியன் பலன் கொடுக்காமல் இருக்கிறாரே என்று கேட்பார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும். அதற்குரிய தானம் கோதுமை. கோதுமையை சூரிய பகவான் சன்னதியில் நின்று தானமாக கொடுக்க வேண்டும். சந்திர திசை நடந்தால் அரிசியை தானமாக கொடுக்க வேண்டும். செவ்வாய் திசை நடந்தால் துவரையை தானமாக கொடுக்க வேண்டும். புதன் திசை நடந்தால் பாசிப்பயிறு தானமாக கொடுக்க வேண்டும். குரு திசை நடந்தால் சுண்டல் தானமாக கொடுக்க வேண்டும். சுக்கிர திசை நடந்தால் முச்சை தானமாக கொடுக்க வேண்டும். சனி திசை நடந்தால் எள் தானமாக கொடுக்க வேண்டும். ராகு திசை நடந்தால் உளுந்து தானமாக கொடுக்க வேண்டும். ராகு பாம்பு. எதற்காக உளுந்தை தானமாக வைத்தார்கள்? நல்ல பாம்பு குட்டி போட போகுது அப்படின்னா காடு கரைகளில் நீங்கள் போனால் தெரியும். காட்டு பக்கத்திலே போனால் நல்ல பாம்பு கன்சீவாய் இருந்து குட்டி போட போனுச்சு அப்படின்னா உளுந்து வாடை அதிகமாக இருக்கும். எந்த பகுதியில் உளுந்து வாடை அதிகமாக இருக்கிறதோ அங்கு நல்ல பாம்பு இருக்கிறது என்று பொருள். இந்த ராகுவுக்கு உரியது உளுந்து. அதனால்தான் அங்கே சொன்னார்கள் அதற்குரிய தானம் உளுந்து. கேதுவுக்குரிய தானம் கொள் தானம். இப்படி உங்களுடைய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள், என்ன திசை நடக்கிறது என்று பாருங்கள். திசைக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையா, தானம் கொடுத்து மகிழுங்கள் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறி நிம்மதி காணும் நாள். நீடித்த நோய் அகல மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். 8லே செவ்வாய் இருந்தாலும் கூட உடன்பிறப்புகள் இன்று உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வர். ரிஷபராசி நேயர்களே, பதவி உயர்வுக்கு உங்கள் பெயர் பரிசீலிக்கப்படும் நாள். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு இன்றைக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். சொத்து சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் விடுவீர்கள். ஆரோக்கிய தொல்லை அகலும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவர். மிதுனராசி நேயர்களே, தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்லும் நாள். துணிந்து செய்த சில காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. உடன்பிறப்புகளின் வழியே உங்களுக்கு உற்சாகமான தகவல் வந்து சேரும். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. 10லே சூரியன் இருப்பதால் பதவி மற்றும் பொறுப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். கடகராசி நேயர்களே, விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரும் நாள். வியாபார நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் உண்டு. அது மட்டுமல்ல, 2லே குரு இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். தாய்வழி ஆதரவு உண்டு.
சிம்மராசினியர்களே, பங்குதாரர்கள் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாள். தங்குதடைகள் அகலும். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜென்மராகு பலம் இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு சிலர் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். விரையாதிபதி சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதால் மாலை நேரத்தில் குடும்பத்தினரின் சார்பாக ஒரு விரயம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் நாள். தடைக்கற்கள் அனைத்தும் விலகப் போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. 6க்கு அதிபதி சனி, 8க்கு அதிபதி செவ்வாய் இரண்டும் இணைந்து 3லே சஞ்சரிக்கின்ற பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். திட்டமிடாது செய்யும் காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவார்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, இல்லம் தேடி இனிய தகவல் வந்து சேரும் நாள். இன்றைக்கு விரயங்களை சமாளிக்க வேண்டும் விதத்தில் பணம் வந்து கொண்டே இருக்கும். லாபஸ்தானத்தில் குரு சந்திரன், குருச்சந்திர யோகம் இருப்பதால் உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கிறது. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். திருமண முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். பொன்பொருள் சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் விடுவீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வருவர். கிரிவலம் வருவதன் மூலம் கீர்த்தியை காண இயலும். உடன்பிறப்புகளாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். உற்றார் உறவினர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். உடல்நலம் சீராகும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள கிரிவலம் வந்து கீர்த்தியை காணுங்கள். மலைவலம் வந்து மகத்துவம் காணுங்கள். தனுசு ராசி நேயர்களே, கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும் நாள். கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் கல்யாண கனவுகள் நனவாகும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கலாம். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். இந்த நாள் ஒரு இனிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாள். இன்றைக்கு விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள். வழிபாடு வளர்ச்சியை கூட்டும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கட்டிடப் பணியில் இருந்த தொய்வு அகலும் நாள். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொல்லிருந்த எதிரிகள் விலகுவார்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் குடும்ப முன்னேற்றம் கூடுதலாகவே இருக்கும். நண்பர்கள் மாலை நேரத்தில் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார். மீனராசி நேயர்களே, விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள். வியக்கும் தகவல் விடிகாலையிலேயே வந்து சேரும். அரசியல்வாதிகளாலும் ஆதாயம் உண்டு. வள்ளல்களின் ஒத்துழைப்போடு வருங்கால நலங்கருதி தீட்டிய திட்டங்களிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. இன்றைக்கு நிலவு வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். நிம்மதி கிடைக்கும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.